வெல்கம் டு நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா சட்னி. இது தோசை இட்லிக்கு ரொம்ப அடாப்டான ஒரு சைட் டிஷ் தாங்க. இது நம்ம வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஸோ இது எப்படி குயிக்காக 2 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு துண்டு இஞ்சியை ஒரு பீசஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம பூண்டு உரிச்சு வச்சிருக்க பூண்டையும் அதே மாதிரி பூண்டு எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது தான். ஸோ நிறையவே பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் துண்டுகளை கொஞ்சம் போல இதுல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆயில்லையே. இப்போ நம்ம புதினாவை இதோட சேர்த்துக்கலாம். புதினாவை இந்த மாதிரி கிள்ளி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா நமக்கு நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதோட கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதோட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது போதுமானது. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா இப்போ சுருண்டு வந்துடுச்சு. இது ஆற வச்சதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம மாத்திக்கலாம். இப்போ தாளிப்புக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கோங்க. சிம்ல வச்சு பண்ணுங்க இதை, ஏன்னா டக்குன்னு தீஞ்சிரும் நமக்கு. ஸோ அதெல்லாம் கருக விடாம சிம்ல வச்சு பண்ணிக்கோங்க. இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்காக. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினாவோட இந்த தாளிப்பையும் சேர்த்துடலாம். இப்போ 2 மினிட்ஸ்ல நமக்கு புதினா சட்னி ரெடி ஆயிருச்சு. பாருங்க, நம்ம எதுக்காக பச்சை மிளகாய் போட்டோம்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல நல்லா அழகா இருக்கும்ன்றதுக்காக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். புதினா சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.